ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே மீண்டுமாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம அதாவது பிடிஹெச் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி என்கிற பட்டப்படிப்பை ஆன்லைன் மூலமாய் படித்து வருகிறோம். அதுல அந்த பிடிஹெச் கிளாஸ்ல இது வரைக்கும் நம்ம படித்த பாடங்கள் சில. ஒன்று பிப்ளியாலஜி என்று படித்தோம், அது முடித்து விட்டோம். தியாலஜி என்கிற பாடத்தை படித்தோம், அதையும் முடித்து விட்டோம். கிறிஸ்டாலஜி என்கிற ஒரு பாடத்தை படித்தோம், அதையும் நிறைவு செய்து விட்டோம். இப்பொழுது அந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜில வரிசை பிரகாரமாய் பார்க்கிறதுல ஏஞ்சலாலஜி என்கிற பாடத்தை படிக்கிறோம். அதுவும் கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட முடிகிற அந்த ஸ்டேஜில் இருக்கிறது. அது இல்லாமல் ஓடி சர்வே, ஓல்டு டெஸ்டமெண்ட் சர்வே, அல்லது பழைய ஏற்பாட்டின் ஆய்வு அல்லது பழைய ஏற்பாட்டின் கண்ணோட்டம் என்கிற தலைப்பிலே ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும் என்ற பாடங்களை படித்திருக்கிறோம். இன்னும் அநேக சப்ஜெக்ட் உண்டு, இன்னும் படிக்க வேண்டியது உண்டு. ஆகவே அவைகளுக்குரிய ஆசிரியர்கள் அந்தந்த பாடங்களை நடத்துவார்கள். சிறப்பான ஆசிரியர்களை கொண்டு பாடங்கள் நடத்தப்படும். ஓகே, கடந்த வாரத்திலே நம்ம ஏஞ்சலாலஜில ஏஞ்சல்ஸ் இன் த நியூ டெஸ்டமெண்ட், அதாவது புதிய ஏற்பாட்டில் தேவ தூதர்கள் என்கிற தலைப்பிலே பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எலிசபெத் சகரியாவுடைய வாழ்க்கையிலே தேவ தூதர்கள் செயல்பட்டதை, அவர்களிடத்திலே வந்ததை, அவர்களிடத்திலே செய்தி சொன்னதை குறித்து நாம் பார்த்தோம். யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பற்றி பேசினதை பார்த்தோம். அடுத்தது ஏஞ்சல்ஸ் இன் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் வாழ்க்கையில், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் தேவதூதர்கள் என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை பார்த்தோம். அதில் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தேவதூதன் சொன்னது. இரண்டாவது, தேவதூதர் கிறிஸ்துவை முதலில் தொழுது கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். மூன்றாவது, ஏஞ்சல்ஸ் இன் த மினிஸ்ட்ரி மினிஸ்டர்ட் டு ஹிம் ஆஃப்டர் ஹிஸ் டெம்ப்டேஷன் என்று பார்த்தோம். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சோதனை காலத்திலே, சோதனை முடிந்த உடனே தேவதூதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவரை பணிந்து கொண்டதை பார்த்தோம். அடுத்தது, கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர் அந்த இடத்திலே சற்று சரீர பிரகாரமாய் களைப்பாய் இருந்தார். அவர் தேவனாய் இருந்தும் மனிதனாய் வெளிப்பட்டபடியினால் அவர் சற்று களைப்பாய் இருந்தார். ஒரு சோதனை நிறைந்த, ஒரு வேதனை நிறைந்த சூழ்நிலையிலே வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் என்று பார்த்தோம். ஐந்தாவது, ஏஞ்சல்ஸ் அனௌன்ஸ் ஹிஸ் ரெசரக்ஷன், அதாவது தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிவித்தார்கள் என்று பார்த்தோம். ஆறாவது, ஏஞ்சல்ஸ் அட்டெண்ட் ஹிஸ் அசென்ஷன், அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதிலும் தேவதூதர்கள் பங்களித்தார்கள் என்பதை பார்த்தோம். கடைசியா ஏழாவது, ஏஞ்சல்ஸ் வில் அட்டெண்ட் ஹிஸ் செகண்ட் கம்மிங், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் பொழுதும் ஏஞ்சல்ஸ், தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் பங்களிக்கிறார்கள், பங்கு பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு தேவதூதர்கள் இந்த பூமிக்கு மறுபடியும் திரும்ப வரப்போகிறார் என்று 7 காரியத்தை பார்த்தோம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அசைன்மெண்ட்
ஏஞ்சல்ஸ் இன் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்ற தலைப்பிலே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் தேவதூதர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள், எங்கெல்லாம் வெளிப்பட்டார்கள் என்பதை மையமாக வைத்து நீங்கள் அசைன்மெண்ட் எழுதணும். அந்த அசைன்மெண்டினுடைய மாடல் உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்றேன். எப்படி சப்மிட்டட் டு என்ன தலைப்புல எழுதுறீங்க அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அது ரொம்ப சிம்பிளானது, நீங்க எழுதலாம். ஏன்னா இந்த பாடத்துல நடத்திட்டேன். இது அல்லாமல் வேற நீங்க புக்ஸ் படித்தாலும், ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல எங்க பார்த்தாலும் அந்த குறிப்புகளையும் அதுல நீங்க எழுதலாம், பதிவு செய்யலாம். ரைட். இன்றைக்கு தொடர்ச்சியாக நம்ம படிக்க போகிறோம். அதாவது புதிய ஏற்பாட்டிலே தேவதூதர்கள் எங்கெல்லாம் பங்கு பெற்றார்கள் என்பதை தான் அதிகமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அப்போஸ்தலர் நடபடிகளில் சபைக்கு ஊழியருக்கு ஊழியம் பேதுருவை சிறையில் நின்று விடுவித்தார் என்கிறதை குறித்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே கர்த்தருடைய தூதன் என்ன செய்தான்? கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, அப்போ தேவதூதன் எங்க போயிருக்கிறான்? சிறைச்சாலைக்குள்ள போயிருக்கான். அவனுக்கு கதவை அடைச்சிருந்தா அதெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. தேவதூதர்கள் எங்கும் எப்பொழுதும் போகக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள். அந்த வல்லமையை, அந்த சக்தியை தேவதூதர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர்கள் மாம்ச சரீரம் உடையவர்களாய் அல்ல, ஆவிக்குரிய சரீரம் உடையவர்களாய் பரலோகத்தின் ஜீவன்கள், பரலோகத்தின் வாசிகள், பரலோகத்தில் இருக்கிறவர்கள், தேவனால் அனுப்பப்படுகிறவர்கள். இங்கே பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான், ஜெயில இருக்கிறான். அப்போ வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து, அடைக்கப்பட்ட சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, கைதிகளாய் உள்ள இருக்கக்கூடிய அந்த கைதியை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். பாருங்களேன், சிறைச்சாலை கதவை திறந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து, நீங்க போய் இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறித்து ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியரும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரர் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். இந்த அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலையில இருக்கிறாங்க, இவர்கள் ஜெயில இருக்கிறாங்க. இவர்களை கொண்டு வரும்படியாக சேவகரை அனுப்புகிறார்கள். சேவகர் போய் சிறைச்சாலையில அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன்னே நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுது உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். என்ன சொன்னாங்க? நாங்க போனோம், கதவெல்லாம் கரெக்டா பத்திரமா பூட்டி இருக்குது, காவலர் எல்லாம் இருக்கிறாங்க, நாங்க சிறைச்சாலை திறந்து பார்த்தோம், ஒருவரையும் காணோம். கவனிச்சிங்களா? அந்த பகுதியில தேவதூதன் சிறைச்சாலையில போய் அடைக்கப்பட்ட சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த
ஊழியர்களை கதவை திறந்து வெளியே கொண்டு வந்து பத்திரமா கதவை பூட்டிட்டா, அப்படி எல்லாம் சேஃப்டியா இருக்குது. அப்போ இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியனும் கேட்ட பொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தார்கள். இப்ப என்ன அப்படின்னா, ஜெயில இருக்கிறவர்கள் வந்தது, அந்த அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் என்ன செய்யறார்கள்னா, வெளியே வந்து தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே சேலை தலைவன் அவரோடு கூட போய் ஜனங்கள் கல்லறிவார்கள் என்று பயத்தினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் இல்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷரையும் இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அதற்கு பேதுரு பேதுரும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமா இருக்கிறது என்றார்கள். கவனிச்சிங்களா? வெளியே கூட்டிட்டு வந்து பயந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க சொல்லக்கூடாது இனிமேல் எங்கேயும் அப்படின்னு சொல்லி அவங்களை இது பண்றாங்க. அப்ப பேதுரு என்ன சொல்றான்னா, நாங்க வந்து மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதா தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். அப்போ சிறைச்சாலைக்குள் இருந்து அடைக்கப்பட்ட சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் விடுவிக்கப்பட்டு, பேதுருவும் விடுவிக்கப்பட்டு வெளியே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, இது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம இந்த வசனத்தை பார்க்கிறோம். அடுத்தது அப்போஸ்தலர் 10:22 8:26 செல்ல வேண்டிய இடத்தை கட்டளையாக அறிவித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8:26 வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தருடைய தூதன், கவனிச்சிங்களா? இங்கேயும் வசனம் சொல்லுகிறது, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து நீ தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். இங்க பிலிப்புவை பார்த்து கர்த்தருடைய தூதன் பேசுகிறதை பார்க்கிறோம். நீ எப்படி போக வேண்டும், செல்ல வேண்டிய இடத்தை கட்டளையாக கர்த்தருடைய தூதன் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் 10:22 வாசிப்போம். அதற்கு அவர்கள் சாட்சி வீட்டுக்கு அழைத்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் கேட்கணும். பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றான். பாத்தீங்களா? பரிசுத்த தூதனால் கட்டளை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 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 மட்டுமல்ல, இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. எப்படி என்றால், கொர்நேலியு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். வாசிக்க 3ஆம் வசனத்தை வாசிப்ப. அப்போஸ்தலர் 10:3. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் பாருங்க, கொர்நேலியிடத்திலே அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் கொர்நேலியிடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே. நல்லா கவனிக்கணும், இந்த 9ஆம் மணி வேளை என்பது என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் மணி வேளை என்பது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர்
3:1 ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இப்ப இந்த 9ஆம் மணி வேளை என்பது என்ன? ஜெப வேளை. சரி, என்னங்க இந்த டைம் என்ன நமக்கு புரியல, 9ஆம் மணி வேளைன்னு போட்டிருக்கே அப்படின்னா, 9ஆம் மணி வேளை என்பது மதியம் 3 மணி. அப்போ நம்ம டைம் படி மதியம் 3 மணி. அங்க ரோமர் காலத்தில் இருந்த அந்த கணக்கின்படி 9ஆம் மணி வேளைன்னு போட்டிருக்கு. அப்போ மதியம் கிட்டத்தட்ட 3 மணி வேளையில கர்த்தருடைய தூதன், ஒரு தேவ தூதன் தோன்றி கொர்நேலியுவிடத்துல வந்து, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி, அதாவது ஜெப வேளையாகிய அந்த நேரத்துல தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே, கர்த்தருடைய தூதன் வந்து என்ன பண்றான், கொர்நேலியு அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுறான். ஒருவேளை நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம்னு வைங்களேன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு தேவ தூதன் வந்து உங்களை பேரை சொல்லி கூப்பிடுறாங்க வச்சுக்கோங்க. உங்க பேர் ஒருவேளை மேரின்னு இருக்கலாம், அல்லது ஒருவேளை எலிசபெத்னு இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பேரு உங்களுக்கு இருக்கலாம். பெண்கள், ஆண்களுக்கு ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பேர் இருக்கலாம். பீட்டர்னு இருக்கலாம், பிலிப்புன்னு இருக்கலாம், ஏதோ ஒரு பேர் உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அல்லது என் பேரை சொல்லி என்னை பாஸ்கரன் அப்படின்னு கூப்பிடலாம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய பேரை சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க பதில் சொல்ல வேண்டாம், யோசிங்க. நீங்களா மனசுக்குள்ள பதில் சொல்லி. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, பேரை சொல்லி, கொர்நேலியே, அதே மாதிரி உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? பயந்துருவீங்க. ஒருவேளை ஜெபத்தை விட்டு எந்திரிச்சு வெளியே வந்தாலும் வந்துருவீங்க, ஐயோ யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஆனா இங்க கொர்நேலியை பார்த்து தூதன் தன்னிடத்தில் வந்தான். கொர்நேலியே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. அவன் பாருங்க, ஒரு நேரடியான தரிசனம். அப்படியே தேவதூதனை பார்க்கிறான், அப்படியே அந்த வெளிப்பாட்டை காண்கிறான். ஒரு முறை நாங்கள் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். ஒரு கல்யாண மண்டபம், திருமண மண்டபத்தில ஒரு பெரிய கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தோம். அதிலே ஒரு தேவனுடைய ஊழியர், இப்பொழுது அவர் மரித்து விட்டார், கர்த்தருக்குள் மரித்து விட்டார். அவரும் அவருடைய மனைவி இருவரும் வந்தார்கள். வந்து ஸ்பெஷல் ஸ்பீக்கர் அவர்தான். அவங்க பேசினாங்க. அவங்க மனைவியும் ஒரு சாட்சி சொன்னாங்க. அப்போ அவங்க பேசும் பொழுது ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். கவனிங்க, கிச்சன்ல வேலை செய்துட்டு இருந்தாங்களாம். அப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து அடிக்கடி ஆண்டவரை துதிப்பாங்களாம். அப்படின்னா நீங்க நினைச்சுக்க வேண்டாம், எப்ப பார்த்தாலும் தோத்திரம் 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 ஆண்டவரே தோத்திரம் வண்டியில போகும் பொழுது, ஆபீஸ்ல இருக்கும்போது. அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. பொதுவா ஏதாவது ஒண்ணுன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே அப்படின்னு சில வேளையில ஆண்டவரை துதிப்போம். தனிமையா இருக்கும் பொழுது அப்படி துதிப்போம். ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தோத்திரம் தோத்திரம் சொல்ல மாட்டோம். ஆபீஸ்ல இருக்கும் பொழுது அப்படி சொல்ல மாட்டோம். வேலை செய்துகிட்டு இருக்கும்போது சொல்ல மாட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது பேசிட்டு இருக்கும்போது சொல்ல மாட்டோம். ஆனா சில வேளைகளில வண்டியில போகும்பொழுது ஸ்தோத்திர ஆண்டவரே துதிக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளும், இப்படி எல்லாம் சொல்றது வழக்கம் உண்டு. அந்த பாஸ்டருடைய மனைவி நல்ல பக்தி உள்ளவர்கள். கிச்சன்ல பணிபுரிகிறார்கள், சமையல் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்றாங்க. திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துதான். அப்படியே பயந்து அப்படியே பார்த்தாங்களா, அப்படியே அந்த கிச்சன்ல அந்த சமையல் அறையிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டார்களாம். பக்தி உள்ள அந்த சகோதரிக்கு பிரத்யட்சமாக வெளிப்படையாக காட்சி கொடுத்திருக்கான் தேவதூதன். இது நடந்த ஒரு சம்பவம். அவர்கள் சொன்னார்கள்,
என் வாழ்க்கையில் அது மறக்கவே முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இது ஒரு ஏஞ்சலாலஜின்னு ஒரு பாடத்தை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் வெளிப்பட்டார்கள், எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் வெளிப்பட்டார்கள், எங்கேயெல்லாம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டார்கள் என்று படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் வெளிப்பட்டார்கள் என்ற இந்த ஏஞ்சலாலஜி பாடத்தை படிக்கிறதோடு நின்று விடாமல் இப்பொழுதும் தேவதூதர்கள் வெளிப்படுகிறார்கள், காட்சி கொடுக்கிறார்கள், பேசுகிறார்கள். வேதத்தின் அடிப்படையில் அன்றைக்கு வெளிப்பட்டது போல இன்றைக்கும் நமக்கும் வெளிப்படுவார். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். நீங்களா சொல்லிக்கோங்க. அது எவ்வளவு உண்மை பார்த்தீங்களா? இது நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள இன்னும் கடந்து போகல, இன்னும் நமக்கு கொஞ்சம் growth ஆகலைன்னு நினைக்கிறேன். சில வேளையில சொப்பனத்துல ஆண்டவர் பேசுவார், கர்த்தருடைய வார்த்தை சத்தம் கேட்க எனக்கு கேட்டிருக்கு. திடீர்னு தேவதூதன் வருகிறதை ஒருவேளை சொப்பனத்துல கூட பார்க்கலாம், அல்லது நேர்ல நம்ம விழித்திருக்கும் பொழுது அல்லது ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு நம்ம வீட்டுக்கு வரலாம். ஏன் இன்னைக்கு ராத்திரி கூட தேவதூதர் உங்க வீட்டுக்கு வரலாம். ஆமேன். தேவதூதர் உங்கள் வீட்டுக்கு வரலாம், வெளிப்படலாம். ஏதோ ஒரு ஏஞ்சலாலஜி பாடம் படிக்கிறோம் வீட்டுக்கு, இந்த பட்ட படிப்புல இது ஒரு பாடமாக இருக்கிறது என்பதை மட்டும் மனதில் வைத்து படிக்காமல், அன்றைக்கு கொர்நேலியுக்கு வெளிப்பட்டது போல இன்றைக்கு எனக்கும் அந்த தேவதூதர்கள் வெளிப்படுவார்கள் என்ற விசுவாசம், என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். ஆமென். சரி, இப்போ தேவதூதன் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டான். அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இங்க பாருங்க, உங்க பேரு என்ன பேரும் கிறிஸ்தவ அல்லாத பேரா கூட இருக்கலாம், அதை பத்தி கவலையே இல்லை. கிறிஸ்தவ பேரை தான் சொல்லி கூப்பிடுவான்னு நினைக்காதீங்க, எந்த பேரா இருக்கலாம். உங்க பேரை சொல்லி உங்களை அறிந்த தேவன், உங்களை அறிந்த கடவுள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுவார். அது மட்டுமல்ல, அவரால் அனுப்பப்படுகிற தேவ தூதர்கள், தேவனுடைய தூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உங்கள் வீட்டிலே உங்களை சந்திக்கவும் உங்கள் பெயரை சொல்லி அழைப்பார்கள். நம்புங்கள், எதிர்பார்க்க முடியாது. உங்க பேரை சொல்லி, என்ன பேரா இருக்கலாம், ஒருவேளை ராஜேஸ்வரின்னு ஒரு பேர் இருக்கலாம், உங்க பேரை சொல்லி கூப்பிடுவார். கிறிஸ்தவ பேரு, இது மத்த கிறிஸ்தவர் அல்லாதவருடைய பேரு என்று வித்தியாசம் இல்லை. உங்கள் மேல் இரக்கம் வைத்திருக்கிற அன்பு தெய்வம் உங்கள் பெயரை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பெயரை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். தேவ தூதர்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். பரலோகம் உங்களுடைய பெயரை அறிந்து வைத்திருக்கிறது. அந்த சொர்க்கம் என்கிற அந்த தெய்வலோகம், வானலோகம், பரலோகம் என்பது உங்களுடைய பெயரை அறிந்து வைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் எல்லாம் நினைச்சு பாருங்க. எனக்கு பேசும் பொழுதே சந்தோஷமா இருக்கு. உங்க வீட்டுக்கு தேவதூதர்கள் வரட்டும், உங்களை சந்திக்கட்டும், உங்கள் பெயரை சொல்லி கூப்பிடட்டும், உங்கள் வீட்டிலே உலாவி வரட்டும், உங்கள் எல்லைக்குள் உலாவி வரட்டும், உங்களை பாதுகாக்கட்டும், உங்கள் மேல் கவனமாய் இருக்கட்டும். அடுத்தது, அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். கொர்நேலியு ஆண்டவரே உற்று அவன் அப்படியே கவனிச்சு பார்த்து பயந்து, நான் சொன்ன பார்த்தீங்களா, தேவதூதன் வந்தா நிச்சயமா நமக்கு ஒரு பயம் இருக்கும். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் தேவதூதனை பற்றி, திடீர்னு தேவதூதன் வந்தா நல்லா பயந்துருவேன். ஐயோ என்ன இல்ல, ஒரு கலக்கம் ஆயிரும். திடீர்னு எதிர்பார்க்காதபடி பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அப்போ தேவதூதன் சொல்றான்,
உன் ஜெபம் உன்னுடைய, அதாவது நீ தர்மங்கள் செய்திருக்கிற, தான தர்மம் செய்திருக்கிற, இதெல்லாம் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டி இருக்கிறது. அங்க பரலோகத்தருடைய சந்நிதியில எட்டி இருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியம்! தேவதூதன் சொல்றான், ஏங்க நீங்க செய்யறதெல்லாம் அவருடைய சன்னதியில, கர்த்தருடைய சன்னதியில போய் எட்டுதான். சொன்னது யாரு? கடவுளால் அனுப்பப்பட்ட, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட தேவதூதன் சொல்றான் கொர்நேலியுங்கிற மனுஷனிடத்துல. அவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவன் அல்லாதவன். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவனை தேவதூதன் சந்திக்கிறான். ஏன்னா அவன் நல்லவன், அவன் கடவுள் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறான். எந்த மதமா இருக்கலாம், எந்த ஜாதியா இருக்கலாம், யாராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், நீங்க அவரை நம்பினது நிமித்தம் நீங்க செய்யற நல்ல காரியம், நீங்கள் செய்யற ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, தான தர்மங்கள், நீங்கள் அவரை நோக்கி ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்யும் பொழுது அதெல்லாம் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டி இருக்கிறது, எட்டும் என்பதை தேவதூதன் சொல்லுகிறார். இது கொர்நேலியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். புதிய ஏற்பாட்டு வாசிக்க கேட்டோம். அப்போ தேவதூதன் எந்த இடத்திலும் எங்கும், சிறைச்சாலையா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இல்ல எந்த இடத்துல ஆபீஸா இருந்தா கூட பரவாயில்ல, வீட்டுல எந்த ரூம்லையும் கிச்சன்ல கூட ஆண்டவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். வந்திருக்காங்க. உங்களையும் என்னையும் சந்திக்க தேவதூதன் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு உங்க வீட்டுக்கே வர்ற ஒரு தேவதூதன் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். சரி, அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 19 22 வரைக்கும் உள்ள வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 16 16 19 to 22 வாசிக்க கேட்போம். இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, 2 பேரை சொல்றார். ஒருத்தவன் பணக்காரன், ஐஸ்வர்யவான், பணம் அதிகம் உள்ள ஒரு மனுஷன், பணக்காரன். ஒருத்தன் அப்படி ஒரு பணக்காரன் இருந்தான். அவன் ஒரு பெரிய நல்ல இரத்தாம்பரம், விலை உயர்ந்த, நம்ம எப்படி பட்டு துணின்னு சொல்கிறோம் அதை போல விலை உயர்ந்த இரத்தாம்பரம், ஆமா, வஸ்திரம் உடுத்தி தினமும் நல்ல ஒரு பூரணமா திருப்தியா வாழ்ந்துட்டு இருந்தான். அதே பணக்காரன் இருந்த அந்த இடத்துல ஒரு தரித்திரன், ஒரு ஏழை, ஒரு வறுமை உள்ளவன், அவனுடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையைத்தான் சொல்றாரு. ஆனா அங்க ஒரு பெயர் குறிப்பிடப்படுது, லாசருன்னு சொல்லி. அவன் ஏழை, ஒரு பணக்காரன் இருந்தான், ஒரு ஏழை இருந்தான் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அவனுடைய உடம்பெல்லாம் ஒரு பருக்கள், முகமெல்லாம் பரு. சிலருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, முகத்தை பார்க்கவே அருவருப்பா இருக்கும், உடம்பெல்லாம் அவனுக்கு பருக்கள், கன்னத்துல முகத்துல எல்லாம் பரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஏழை மனிதன், வறுமை உள்ள மனிதன், பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் லாசரு. அவன் என்னன்னா அந்த பணக்கார வீட்டுக்கு வாசல்ல இருந்தான். நம்ம வீட்டுல சில சமயங்கள்ல வாசல் என்பது வீட்டு வாசல் அல்ல, கேட்டு வாசல் இல்ல. நம்ம வீட்டு வாசல்ல யாரும் உள்ள வர முடியாது, கேட்டை தாண்டி கேட்டு வாசல்ல இருப்பாங்க. ஏன்னா எல்லாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டோம் இல்ல பொதுவா. அப்ப இவன் கேட்டு வாசல்ல தான் இருந்திருக்கணும். அவன் வீட்டு வாசல்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த வீட்டு வாசல்ல, பணக்காரனுடைய வீட்டு வாசல்ல இந்த லாசரு என்கிற ஏழை மனுஷன் இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். இப்ப பாருங்க, இவன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை அங்க கீழே துண்டு விழும் பார்த்தீங்களா, அந்த துண்டு கிடைச்சா போதும். ரொட்டி துண்டு சாப்பிடும்போது கீழே விழும். நம்ம சாப்பிடும்போது சிந்துவோம், சிந்துறது இருக்கும், சிந்தி விழும். சிந்தாம சாப்பிடுன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம அம்மா, நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, சிந்தாம சாப்பிடு. அப்போ அப்படி சிந்துமா ரொட்டி துண்டு. சப்பாத்தி சாப்பிட்டா சப்பாத்தி பிச்சு சாப்பிடும்போது 2 துண்டு கீழே விழலாம். அப்படி மேஜையிலிருந்து விழுகிற அந்த துண்டு, அந்த ரொட்டி துண்ட, அதனால தன்னுடைய பசிய சாப்பிட்டு அது கிடைச்சினா போதும், வயிறு கொஞ்சம் பசி கொஞ்சம் போகுமே அப்படின்னு ஆசையா இருந்தான். நாய், அவனுடைய சூழ்நிலை என்ன, நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை நக்கிட்டு, இவன் இதை சாப்பிட ஆசையா இருக்கிறான், நாய் இவனுடைய அந்த பருக்களை வந்து அப்படியே நக்குமா. எவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலை, எவ்வளவு பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எவ்வளவு எளிமையான ஒரு சூழ்நிலை, எவ்வளவு வறுமையான ஒரு சூழ்நிலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை அவனை குறித்து சொல்லுகிறார். பணக்காரன் நல்ல சம்பூர்ணமா வயிறு திருப்தியா சாப்பிட்டு நல்ல உடை அணிந்து இந்த உலகத்துல நல்ல சொகுசான வாழ்க்கை வாழுறான். ஆனா அதே சமயத்துல லாசரு என்கிற மனுஷன், ஒரு ஏழை மனுஷன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம். சரி, ஒரு நாள் வந்துச்சு, இந்த நாய்க்கு கிடைக்கிற சாப்பாடு எனக்கு கிடைக்கலையா, மேஜையிலிருந்து விழுகிற துண்டு ரொட்டி எனக்கு கிடைக்காதா, அதனால என் பசியை ஆற்றிக்கொள்ளலாம் இருக்கிற அந்த லாசர் என்கிறவன் பணக்காரனுடைய வீட்டின் வாசலில் இருந்த அந்த ஏழை லாசரு ஒரு நாள் வந்தது, அவன் மரித்து விட்டான், இறந்துட்டான். கவனிங்க நல்லா. இறந்த பிறகு தேவ தூதனால் அவனை என்ன செய்தாங்களா, தேவ தூதர்கள் அப்படியே அவனை தூக்கி கொண்டு போயிட்டாங்களாம். இறந்த உடனே எங்க கொண்டு போயிட்டாங்க, ஆபிரகாமின் மடியிலே, அல்லது தேவனுடைய சந்நிதியிலே, தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, இல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் அவனை தேவதூதர்கள் கொண்டு போனார். அப்படிதான் சொல்லுது இல்ல, ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டான். அவன் கொண்டு போய் தேவதூதர் விட்டாங்க. விட்டது யாரு, தேவதூதர்கள். வசனம் சொல்லுது. கவனிங்க, பிச்சை எடுத்துட்டு இருந்தவன், பணக்கார வீட்டு வாசல்ல இருந்தவன், செத்த பிறகு தேவ தூதர்கள் அவனை கூட்டிட்டு போனாங்க. ஆனா அந்த ஐஸ்வர்யன் மரித்தானா, அவன் அப்படி கொண்டு போகல, அவன் பாதாளத்துக்கு போனானா, கெட்டவங்க இருக்கிற இடத்துல போனானா, வேதனை உள்ள இடத்துக்கு போனானா. இவன் நல்ல இடத்துக்கு போயிருக்கிறான். கவனிங்க, 2 பேர் மரிச்சாங்க. பணக்காரன் அந்த கடவுளுடைய சமூகத்துல அந்த ஒளி உள்ள இடத்துல போக முடியல, இருட்டான இடத்துல பாதாளத்துல கொண்டு போய் அந்த பணக்காரன் அங்க போயிட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது நம்ம வாசிக்கல, இருக்குது. ஆனா இவனை தேவதூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில் வைத்தார்கள். ஆபிரகாம் என்பது முற்பிதாக்களின் முதல் பிதா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது கூட சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் ஆகிய கர்த்தர் என்று. கவனிக்கணும், அந்த ஆபிரகாம் என்கிற முற்பிதாவின் முதல் பிதாவாகிய ஆபிரகாமுடைய மடியில போய் ஒரு செல்ல பிள்ளையா கொண்டு போய் இந்த தேவதூதன் கொண்டு போய் விட்டுருக்காங்க. அப்ப தேவதூதனுடைய பணி என்ன, கவனிங்க, வீட்டிலையும் சந்திக்கிறார், சிறைச்சாலையிலையும் சந்திக்கிறார், எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையிலும் தேவதூதர்கள் போய் சந்திக்கிறார்கள். இங்கே மரித்த உடனே
கர்த்தரை கடவுளை நம்பின ஒரே தெய்வத்தை நம்பின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பின ஒரு பக்தி உள்ள தேவ மனுஷனை, ரட்சிக்கப்பட்ட ஒரு கடவுளுடைய பிள்ளையை தேவதூதர்கள் மரித்த உடனே அவருடைய அந்த உயிரை, அந்த ஆன்மாவை அப்படியே கொண்டு போய் எங்க கொண்டு விடுறாரு? ஒரு நல்ல இடத்துல, வெளிச்சமான இடத்துல ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடுகிறாங்க. இது மரித்தோரை பற்றிய ஒரு பொறுப்பு தேவதூதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பேசிட்டு இருக்க நானா இருக்கலாம், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்பின யாரா இருக்கலாம். உயிரோடு இருக்கும் பொழுதும் தேவதூதனுடைய பாதுகாப்பு இருக்கிறது, தேவதூதனுடைய பராமரிப்பு இருக்கிறது, தேவதூதனுடைய, கடவுளுடைய தூதனுடைய ஒரு பொறுப்பு இருக்கிறது. நம்மை குறித்து ஒரு அக்கறை தேவதூதன் நம்மேல் வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. மரணம் அடைந்த பிறகும் இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்கள், இறந்த பிறகும் இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்கள், தேவதூதன் அவர்கள் மேல் பொறுப்பாய் இருக்கிறார். அப்படியே அவங்களை கொண்டு போய் அந்த உயிரை, அந்த ஜீவனை, அந்த உள்ளான மனுஷனை அப்படியே தேவதூதன் கொண்டு போற பொறுப்பு கடவுள் தேவதூதன் இடத்துல கொடுத்திருக்கிறார். ஆமேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம பார்த்தோம் 5:19. அப்போஸ்தலர் நடவடிக்கை சபைக்கு ஊழியம் பேதுருவை சிறையிலிருந்து விடுவித்ததை பார்க்கிறோம். அடுத்தது கொர்நேலுக்கு ஏற்கனவே தூதனால் அறிவிக்கப்பட்டதும் மட்டுமல்ல, அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் வந்து தோன்றி, கொர்நேலு வீட்டிலே தூதன் தோன்றி அவனோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, லாசரு என்கிற ஒரு தரித்திரன் ஏழை மரித்த பிறகு, செத்த பிறகு அவன் உயிரை பத்திரமாக கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில், அதாவது கடவுளிடத்தில், கடவுளுடைய சமூகத்தில் பொறுப்பாய் ஒப்படைக்கிறதை பார்க்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும் நாம். சரி, இப்ப நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கடைசி பக்கத்துல 8வது பக்கத்துல உங்களுக்கு அந்த நோட்ஸ் இருந்தா இருக்கும். அதுல நம்ம பார்த்தோம்னா, ஒய் ஸ்டடி ஏஞ்சல்ஸ், ஏன் தேவதூதர்களை பற்றி படிக்க வேண்டும் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். அதற்கு முந்தி பிரதான தூதர்களில் ஒருவன் ரஃபேல் அப்படின்னு ஒரு தூதனை பற்றி தள்ளுபடி ஆகமத்தில் தோபீத் அப்படிங்கிற புஸ்தகம் தள்ளுபடி ஆகமம் நம்ம பைபிள்ல இல்ல, ஆனா ஆர்சி பைபிள்ல இருக்கும். அதுல ரஃபேல் அப்படிங்கிற ஒரு பிரதான தூதன், அவனும் தூதர்கள்ல ஒரு பிரதான தூதன். அந்த ரஃபேல் என்கிறது அந்த பெயருடைய தூதன் தள்ளுபடி ஆகமம் தோபீத்தின் புத்தகத்தில் இருக்கிறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம சுருக்கமா இப்ப ஒய் ஸ்டடி ஏஞ்சல்ஸ் அதை பார்த்து நம்ம முடிக்க போகுது. ஏன் தேவதூதனை பற்றி படிக்கணும்? The study of angels is important because it is a biblical topic. 1 Timothy chapter 3:16. அதாவது 1 தீமோத்தேயு 3:16 தேவதூதர்களை குறித்து படிப்பது மிக இன்றியமையாதது. ஏனென்றால் இது ஒரு வேதாகமத்தின் தலைப்பு என்று இந்த ஸ்டடியில இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதாவது தேவதூதனை குறித்து படிப்பது மிக இன்றியமையாதது. ஏன்னா இது வேதாகமத்தின் தலைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
1 தீமோத்தி 3:16 நான் வாசிக்கிறேன். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது, கவனிங்க, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. கவனிச்சீங்கன்னா, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது அப்படின்ட்டு, அது என்ன? அந்த ரகசியம் என்ன? அந்த மகா மேன்மை உள்ளது என்ன? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், கடவுள் மனிதனாக வந்தார், கடவுள் மனிதனாக வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியிலே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஆவியில் என்ன பண்ணாராம்? நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். கவனிங்க, அடுத்தது தேவ தூதர்களால் காணப்பட்டார். வேதாகமத்தின் தலைப்பு கவனிச்சிங்களா? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளதா, கடவுள் மனிதனாக வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டாரா. 3வது பாயிண்ட், தேவ தூதர்களால் காணப்பட்டார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடவுள் மனிதனாக இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே மனிதனாக வெளிப்பட்டார். அந்த வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, அந்த தேவனுடைய குமாரனை, அந்த மாம்சத்தில் காணப்பட்ட வெளிப்பட்ட அந்த கடவுளை தேவதூதர்கள் கண்டார்கள். என்ன ஒரு அருமையான வசனம்! நீங்க இதை எப்படி புரிந்து கொள்ளுகிறீங்களோ தெரியல. ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு அதை திரும்ப திரும்ப வாசிச்சு காட்டினேன். கடவுள் மனிதனாய் வந்தார் அல்லவா, இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே, இயேசு என்ற பெயரிலே. இயேசு என்றால் இரட்சகர் என்று பொருள். காப்பாற்றுகிறவர், மீட்கிறவர். இயேசுனா இரட்சகர், காப்பாற்றுகிறவர். கிறிஸ்துனா அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ காப்பாற்றுகிற இரட்சகராய், அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாக, கிறிஸ்துவாக கடவுள் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்திருக்கும் பொழுது தேவதூதர்களால் காணப்பட்டார். அவர் தேவதூதர்லாம் பார்த்தாங்களா? கண்ணுல தேவதூதர்கள் அவரை தொழுது கொண்டாடலாம் இல்ல? நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அதனால இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார், தேவதூதர்களை குறித்து படிப்பது மிகவும் இன்றியமையாதது. ஏனென்றால் இது ஒரு வேதாகம தலைப்பு என்று இந்த வசனத்தை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதான் ஆண்டவர், தெய்வம், கடவுள் மனிதனாய் வந்திருக்கும் பொழுது தேவதூதர்களால் காணப்பட்டார். ரைட். தேவதூதர்களை பற்றி பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டில் பல முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவதூதர்களை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும். ஒருவேளை பழைய ஏற்பாட்டுள்ள எல்லாத்தையும் பார்க்கலனாலும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாதி பக்கம் பார்த்திருப்போம். புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லாத்தையும் பார்க்கலனாலும் கிட்டத்தட்ட ஒரு பாதி பக்கம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அப்ப தேவதூதர்களை பற்றி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த தலைப்பு தவிர்க்க முடியாதது. முதல்ல இந்த தலைப்பு எப்படிப்பட்டது? வேதாகம தலைப்பு இன்றியமையாதது. 2வது இந்த தலைப்பு எப்படி? தவிர்க்க முடியாதது, சேர்க்க வேண்டிய தலைப்பு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது, தேவதூதர்கள் மனிதர்கள் மேல் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள்.
தேவதூதர்கள் என்ன செய்கிறார்களாம்? மனிதர்கள் மேல் ஆர்வம் உடையவர்களாய் இருக்கிறார். லூக்கா 15:7-10 படி மனிதர்கள் மனம் திரும்பி தேவனிடத்திற்கு திரும்பும் போது ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் விட்டு கடவுள் பக்கம் மனம் திரும்பி வரும் பொழுது தேவதூதர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். தேவதூதர்கள் நம்மை குறித்து ஆர்வம் காட்டும் போது நாம் அவர்களை குறித்து ஆர்வம் காட்டுவது இயல்பு. நம்ம தேவதூதனை பற்றி நினைக்கிறது இல்லைல்ல. சில சொல்லுவாங்க, ஆண்டவர் நினைக்கிறதுக்கே சரியா நேரம் இல்லைக்கு பத்த மாட்டேங்குது, இதுல தேவதூதரை வேற நினைக்கணுமா? தேவனை நினைக்கணும், தேவதூதனை நினைக்கணும், பைபிளை நினைக்கணும், பைபிளை படிக்கணும், சர்ச்சை நினைக்கணும், ஊழியத்தை நினைக்கணும். எவ்வளவுதான் நினைக்கிறது? வீட்டை நினைக்கிறதுக்கே நேரம் பத்தல இல்ல. சோ லூக்கா 10:15-7-10 வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறதா. ரொம்ப சந்தோஷம். ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது தேவ தூதர்களுக்கு முன்பாக ஒரே சந்தோஷம். தேவதூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. இந்த பூமியில இயேசு ஆண்டவரை, இயேசு தெய்வத்தை தன்னுடைய சொந்த தெய்வமாய் நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரே தெய்வம் என்று வணங்கும் பொழுது, தன்னுடைய குறைகள் எல்லாம் விட்டு மனம் திரும்பி இயேசுதான் தெய்வம் என்று எல்லாவற்றையும் விட்டு, தவறுகள், பாவங்கள், பழைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பும் பொழுது பரலோகத்துல ஒரே சந்தோஷம். தேவதூதர்களுக்கு முன்பாக தேவதூதர்கள் சந்தோஷப்படுறாங்களாம். பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு காரியம். சரி, அடுத்தது லூக்கா 20:36 படி வேதம் சொல்லுகிறது, நாம் தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களாக இருப்போம். நம்மளும் தேவதூதர்களுக்கு ஒப்பா இருப்போமா? ஒரு வசனம் உண்டு, இதான் நினைக்கேன். 20:36 வாசிப்போம். உயிர்த்தெழுதலில் அவர்கள் நம்ம தேவதூதனுக்கு ஒப்பாக அவருடைய பிள்ளைகளாகவும் இருப்போமா? நல்லா கவனிங்க, நாம் தேவதூதனுக்கு ஒப்பா இருப்போமா? உயிர்த்தெழுதல்ல ஆண்டவர் சொன்னாரு, கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் எப்படி இருப்பார்களாம்? தேவதூதலை போல இருப்பார்களாம். ஏன் இந்த வசனத்தை சொல்றேன், ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, தேவதூதனை குறித்து படிப்பது இன்றியமையாதது. தேவதூதனை பற்றி படிப்பது, இந்த தலைப்பு தவிர்க்க முடியாதது. தேவதூதனை பற்றி படிப்பது, அதாவது நம்மேல் அந்த தேவதூதர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். சரியா? தேவதூதனை பற்றி படிக்கிறதுனால தேவதூதர்களுக்கு நம்ம ஒப்பா இருக்கிறபடியினால் தேவதூதனை போல மாற்றப்பட போகிறோம். அதனால தேவதூதனை பற்றி படிக்கிறோம். ஏன் தேவதூதனை பற்றி படிக்கிறோங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒய் ஸ்டடி ஏஞ்சல்ஸ். அடுத்தது 5வதாக எபிரேயர் 1:14 படி வாசிப்போமா? எபிரேயர் 1:14 பாருங்க, வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். தேவதூதர்கள் நமக்கு, கடவுளுக்கும் நமக்கும் பணிவிடை செய்கிறவர்களாக பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். சரி, அடுத்தது 6வது பக்கத்துல வந்துட்டோம். டைமும் ஆயிடுச்சு, நான் முடிக்க போறேன். எபிரேயர் 13:2 ஒரு வசனம் இருக்கிறது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே
சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. வாசிப்போமா? எபிரேயர் 13:2. கவனிங்க, ஸ்டடி படிச்சுட்டு இருக்கிறவங்க, நீங்க ஏஞ்சல்ஸ பற்றி, தேவ தூதனை பற்றி படிக்கிற நீங்க கவனிங்க, அந்நியரை உபசரிக்க என்ன செய்யாதீங்க, மறக்காம இருங்க, மறவாதிருங்க. நம்ம என்ன செய்யணுமா? அந்நியர் என்ன? நமக்கு தெரியாதவர்கள், வேற்று மனிதர்கள், வேற்று கிரகவாசி இல்ல, வேற்று மனிதர்கள், வேற மனிதர்கள், நம்முடைய உறவினர்கள் அல்லாதவர்கள், நம்முடைய நண்பர்கள் இல்லாதவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் அல்லாதவர்கள், தெரியாதவர்கள், அந்நியர். மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. நம்ம வீட்டுல ஒரு ஏழை திடீர்னு பிச்சை கேட்கிறாங்க, அவங்கள உபசரிங்க. இது வரைக்கும் உபசரிக்கலாம், உபசரிங்க. கவனிங்க. அவங்க எங்க சர்ச்சுக்கு வர ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர், ஒருத்தர் நாங்க பொறி வாங்குவோம். அவர்கிட்ட பொறி வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு காலு பாவம், பெரியவர், கொஞ்சம் வயசானவர், கால் வளைஞ்சது மாதிரி சரியா நடக்க முடியாது. அப்படியே ஆடி 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 நடந்து வருவார். சைக்கிள் கூட சரியா ஓட்ட முடியாது. பொறி நாங்க வாங்குவோம். பொறி வாங்குறது நோக்கமே என்ன தெரியுமா? அவருக்கு உதவியா இருக்கு, அவருக்காகவே பொறி வாங்குவோம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சில வேளைகளை நானும் பாஸ்டமாவும் எங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் வித்துட்டு வந்தாங்கன்னா, அந்த பொருள் எங்களுக்கு தேவையா இல்லைன்னா கூட சிலர் வாங்குவோம். சிலர் சொல்லுவாங்க, நான் காலேஜ்ல படிக்கிறேன், கொஞ்சம் மார்க்கெட்டிங் இதுக்காக வந்தோம் அப்படிம்பாங்க. எனக்கு அந்த பொருள் தேவைப்படாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன், நான் பாஸ்டர் மாட்டு சொல்லுவேன், பாவம் வாங்கிடலாமா அப்படின்னு. நீங்க அப்படி வாங்குங்கன்னு சொல்லல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னடா இவர் வாங்க சொல்றாரு, அப்படி இல்லை. சரி, நம்ம வாங்குவோமே, பாவம் ஒரு இதா இருக்கும், வாங்குவோம். கஷ்டப்பட்டு யாராவது ஒரு பொருளை வித்துட்டு வந்தா சில வேளைகள் நாங்க வாங்குவோம். நீங்களும் வாங்குறது நல்லது. சில உதவி கேட்டு வருவார்கள், அவங்களுக்கு உதவி செய்வோம். காரணம் என்ன? அவங்க ஏழைகள். நான் மட்டுமல்ல, நீங்களும் அப்படி செய்வீர்கள், நான் நம்புறேன். நான் பெரிய நல்லா செய்யறேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படி செய்யறோம். அதனால பைபிள் வசனம் சொல்லுது, அந்நியரை நீங்கள் உபசரிக்க மறவாதிருங்கள். அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து, அல்லது சாப்பாடு போட்டு, அல்லது காசை கொடுத்து. நான் பொதுவா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற பழக்கம் உண்டு. அவருடைய நற்செய்தியை சுருக்கமா சொல்லுவேன். அப்படி செய்யும் பொழுது, அவர்களுக்கு அப்படி உதவி செய்யும் பொழுது, அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரிக்கிறது உண்டு. நீங்க அப்படி செய்யறதுனால அறியாமல் தேவதூதரையும் என்ன செய்யறதா? உபசரிக்கிறது உண்டு. தேவதூதரே வருவது உண்டு. எல்லாம் நான் தேவதூதர்னு சொல்லல. ஆனா அப்படி உபசரிக்கும் பொழுது அறியாமல் தேவதூதர்களை உபசரிக்கிறது உண்டா? அதனால நம்ம என்ன செய்யணுமா? ஏழைகளுக்கு இறங்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அந்நியரை உபசரிக்கணும். அப்படி செய்யறதுனால அறியாமல் நம்ம யாருக்கு உதவி செய்யறோமா? தேவ தூதருக்கு உதவி செய்கிறோம், தேவதூதரையும் உபசரிக்கிறோம். சரி, 7வது, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், லூக்கா 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதனால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மரித்த பிறகும் நம்மேல் அக்கறை உள்ளவர்களாக, மரித்த பிறகும் நம்மேல் அன்புள்ளவர்களாக, மரித்த பிறகும் நம்மை விசாரிக்கிறவர்களாக, நம்மேல் அக்கறை உள்ளவர்களாக இருந்து நம்முடைய உயிரை அப்படி கடவுளுடைய சமூகத்தில் கொண்டு போகிற தேவதூதருடைய பொறுப்பு. ஆகவே தேவதூதன் அந்த படிப்பு வேதாகமத்தின் தலைப்பு மட்டுமல்ல, அது தவிர்க்க முடியாத ஒரு தலைப்பு. அது மட்டுமல்ல, அது வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்று.
ஆகவேதான் இந்த தலைப்பை ஒய் ஸ்டடி ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற தலைப்பிலே தேவ தூதர்களை பற்றி நாம் படிக்கிறோம். கட்டாயம் படிக்கணும். கட்டாயம் தேவதூதர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவதூதர் உங்களை விசிட் பண்ணட்டும். தேவதூதர் உங்களை சந்திக்கட்டும். சரி, கடைசியா ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 38:4-7 நானே அதை ஷார்ட்டா வாசிக்கிறேன். யோபு 38:4-7 முடிய என்னன்னா, அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே அப்படின்னு இந்த பைபிள் வசனம் சொல்லுங்க. மறுபடியும் அதை நான் வாசிக்கிறேன், கவனிச்சுக்குங்க. அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே அப்படின்னு இருக்கு. இந்த வசனம் ஈஸி டு ரீட் வெர்சன் என்கிற ஆங்கில வேதாகமத்தின் தமிழ் மொழியாக்கம் எப்படி சொல்லுகிறதுனா, இதே வசனத்தை காலை நட்சத்திரங்கள் சேர்ந்து பாடின, அது நிகழ்ந்த போது, அந்த மாதிரி அது நிகழ்ந்த போது தேவதூதர்கள் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தனர். இங்க நம்ம பார்த்தோம் தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே அப்படின்னு நம்முடைய பைபிள்ல யோபுவின் புஸ்தகம் 38:4-7 முடிய வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துல இந்த ஒரு பகுதி, அந்த லைனை படிக்கிறோம் இல்லையா? அப்போ தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. தேவ புத்திரர் ஈஸி டு ரீட் வெர்சன்ல அந்த தேவ புத்திரர் என்கிறது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது? தேவ தூதர்கள் மகிழ்ச்சியாய் ஆர்ப்பரித்தனர். தேவ புத்திரர் என்பது தேவ தூதர்கள் என்று ஈஸி டு ரீட் வெர்சன் என்கிற ஆங்கில வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. தமிழாக்கத்தில் அப்படி சொல்லுகிறது. அப்ப தேவ புத்திரர்னா யாரு? தேவ தூதர்கள் என்று ஒரு அர்த்தம் உண்டு. ஏற்கனவே நம்ம தேவ தூதர்களை பற்றி பார்த்தோம், தேவ புத்திரர். ஆக தேவதூதர் ஏஞ்சலாலஜி என்ற படிப்பு இதோடு கூட நிறைவடைகிறது. இந்த வாரத்தோடு, இந்த கிளாஸோடு ஏஞ்சலாலஜி என்கிற சப்ஜெக்ட் நிறைவு பெறுகிறது. உங்களுக்கு ஏதாவது இல்ல பிரயோஜனமா இருந்தது, தேவதூதனை பற்றி, பைபிள்ல உள்ள அந்த தேவதூதனை பற்றி நாங்க இப்படி அறிந்து கொண்டோம், நல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீட்பேக் இருந்தா, ஒரு சின்ன சாட்சி, ஒரு 2 வார்த்தையில நீங்க சொல்லணும்னா, நீங்க 1-2 பேர் சொன்னா நல்லா இருக்கும். இதோடு இதை நான் நிறைவு செய்கிறேன். உங்க டைம் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. சொல்லுங்களேன் யாராவது. ஒரு 2 பேர் சும்மா சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் பேசினேனே, உங்களுக்கு யாராவது 2 பேர் சாட்சி மாதிரி இப்படி இருந்துச்சுங்க தெரிஞ்சு. ஆமா, சார், நீங்க சொல்லும் போது தேவதூதர்களை அதிகமா நம்ம கடவுளுக்கு அடுத்தபடியா கடவுளை நினைச்சு இவங்களை அழைத்து நம்மளோட தேவைகளை ஜெபம் செய்யும் போது நமக்கு உதவியா இருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்லும் போது நிறைய விஷயங்கள் இப்ப ஐ எம் அ டீச்சர். கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வெரி நாட்டி சில்ட்ரன் அண்ட் நாய்ஸி. அப்போ நான் கொஞ்சம் லீனியன்டா இருப்பேன், கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது. அதனால தே டேக் அட்வான்டேஜ். அப்போ 2 நாள் முன்னாடி தூதர்களே கொஞ்சம் இந்த குழந்தைங்களை அமைதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த லாஸ்ட் வீக் கிளாஸ் போகும்போது பண்ணிட்டு அப்புறம் போனேன். ஆனா இன்னைக்கு 2 கிளாஸ் ஐ ஃபெல்ட் வெரி காம். அது கர்த்தர் உதவி பண்ணாரு, நான் விசுவாசிச்சேன். இன்னைக்கு 2 கிளாஸ் they were very quiet. I could take the class easily and come. So சாட்சி மாதிரி இன்னைக்கு நடந்தது. அதனால நீங்க சொன்னபடிமா கடவுளுக்கு அடுத்தபடியாய் தேவதூதர்கள் இருக்கார்கள். ஆனா தேவதூதர்கள் நம்மை போல
கடவுளுக்கு சேவை செய்கிற சேவகர்கள் தான். சரி. அவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல. வணங்கக்கூடாது. அதே அதுதான் கடவுள் தான். Okay. கடவுள்கிட்ட சொன்னா தேவதூதன் கடவுள் தான் அனுப்புவாரு. கடவுள் தான் முக்கியமா. கடவுள் தேவதூதனை பார்த்து தேவதூதர்கள் ஆண்டவரே தேவதூதரை அனுப்பி எனக்கு காவல் வைக்கணும், எனக்கு ஹெல்ப் அனுப்பியா? பண்ணணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஓகே, தட்ஸ் குட். தேங்க்ஸ். பிப்ளிக்கல் இது அதான். ரைட், ஓகேம்மா. மேடம் நல்ல ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க டீச்சராக்கா ரொம்ப காமா இருப்பாங்களா, நல்லா நாட்டி பாய்ஸா இருப்பாங்களா? இப்ப ஸ்கூல்ல எல்லாருமே நாட்டி பாய்ஸா தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு கூட தேவதூதர்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிறது ரியலி ஒண்டர்ஃபுல் விட்னஸ். மேடம் ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க, நல்ல ஒரு சாட்சி சொன்னாங்க. சொல்லுங்க, ஏதாவது 1 2 சொல்லலாம், இல்ல நம்ம பினிஷ் பண்ணலாம். யாராவது சொல்றீங்களா, பேசுறீங்களா? இல்லையா? ஒருத்தர் இல்லையா? வெரி குட். மேடம் நல்ல ஒரு சாட்சி சொன்னாங்க. நல்லா அதை நடத்தப்பட்ட ஏஞ்சலாலஜி பாடத்தை அவர் நல்லா உள்வாங்கி அதை நல்லா புரிந்து கொண்டு அது தேவதூதரை நம்மளும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏஞ்சலாலஜி அதாவது தேவதூதர் இயல் என்கிற பாடம் இந்த வாரத்து இந்த கிளாஸோட நிறைவு பெறுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். பில்லி டாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பில்லி. ஷார்ட் பிரேயர். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே ஏஞ்சலாலஜி சப்ஜெக்ட் ஆண்டவரே கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஃபுல் சப்ஜெக்டை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே புரிந்து கொள்ளவும் நீங்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவதூதர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், எங்களுக்காக ஆண்டவரே இருக்கிற தேவதூதர்கள், எங்களுக்காக ஆண்டவரே வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவதூதர்கள் நாங்கள் நிறைய காரியங்களை ஆண்டவரே பார்த்தோம். ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்களும் எங்களோடு இருந்து ஆண்டவரே அப்பா பிரதானமா நீங்க எங்களுக்காக இருக்கீங்கப்பா, அதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே இந்த கல்லூரியில இன்னும் ஆண்டவரே நிறைய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபைகளை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு வர தடைப்பட்ட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வரக்கூடிய நாட்கள்ல அனைவரும் வந்து ஆண்டவரே கலந்து கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகளையும் ஆண்டவரே நீங்க கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, எங்களுடைய ஆசிரியர்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.